ஆக்டர் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற ஜனநாயகம் ரிலீஸ் பற்றி இன்னைக்கு தீர்ப்பு வரதா இருந்துச்சு. அதில் இன்னைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு பாசிபிலிட்டியாக வரல. இதுக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தனி நீதிபதி ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதையே வந்துட்டு இன்னைக்கு மேல்முறையீடு பண்ணி அதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. அதில் வந்துட்டு அந்த ஆர்டரை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் மறுபடியும் சென்சார் போர்டு கிட்ட போய் மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒருத்தர் கேஸ் கொடுத்த ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு மதம் சீர்குலைகிற மாதிரியான ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து மதம் சீர்குலைகிற மாதிரியான சீன்ஸ் வந்துட்டு இருக்குது. அது வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸோடு அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி ஓரியன்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும், அதை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பெர்மிஷன் தரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு பண்ணலாம் டைரக்டர் சைடில் இருந்து. ஸோ மறுபடியுமே ரிலீஸ் வந்து லேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இனி எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ரிலீஸ் ஆகுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச்.